வணக்கம் நண்பர்களே, நாஞ்சில் ஃப்ளேவர்ஸ் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ரசம் செய்ய போகிறோம். நான் பேச்சுலராக இருக்கும்போது நான் செய்த ரெசிப்பியில் இதுவும் ஒன்று. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா பேச்சுலர் ரசம். முதல்ல நாம் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மஞ்சள் பொடி, அடுத்தது கடுகு, நல்ல மிளகு, சின்ன ஜீரகம், அடுத்தது என்ன பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலை, தக்காளி, இஞ்சி, வெள்ளைப்பூடு, புளி, அதுக்கு அடுத்தது காயப்பொடி, மல்லி இலை, பச்சை மிளகாய், வத்தல், சின்ன உள்ளி, எண்ணெய், உப்பு. இவ்வளோதான் தேவையான பொருட்கள். முதல்ல எடுத்து வச்சுருக்க சின்ன ஜீரகத்தையும் நல்ல மிளகையும் நல்லா இடித்து எடுத்துக்கணும். 1 டீஸ்பூன் நல்ல மிளகு, 1 டீஸ்பூன் சின்ன ஜீரகம், இது ரெண்டையும் சின்ன உரலில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கணும். இது கூடயே ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளியை பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இது கூட ஒரு துண்டு இஞ்சி, 4 அரிசி வெள்ளைப்பூடை இடித்து வச்சுருக்கேன். 6 சின்ன உள்ளியையும் இடித்து வச்சுருக்கேன். இது நாம் ஏற்கனவே இடித்து வச்சுருந்த நல்ல மிளகும் ஜீரகம். பாத்திரம் சூடானோன்னா நாம் எடுத்து வச்சுருக்க 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இதில் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானோன்னா ஃபஸ்ட்டு நம்ம இதில் 2 முழவத்தில் பிச்சு எண்ணெயில் போட்டுடலாம். இந்த முழவத்தல் நல்லா கரியணும், அப்போ தான் ரசம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். முதல்ல கொஞ்சம் நேரம் முழவத்தில் எண்ணெயில் வேக விட்டுடலாம். முழவத்தல் நல்லா கரிஞ்ச உடனே இது கூட 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிய ஆரம்பித்த உடனே இது கூட 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட 1 பச்சை மிளகா 4 துண்டாக வெட்டி சேர்த்துக்கலாம். இந்த முழவத்தல், கருவேப்பிலை, பச்சை மிளகா எண்ணெயில் கொஞ்சம் வெந்த உடனே நாம் இடித்து வச்சுருக்க நல்ல மிளகும் ஜீரகத்தையும் இது கூட சேர்த்து கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வேக விட்டுடலாம். ஜீரகம் பொரிய ஆரம்பித்த உடனே அடுத்ததாக இது கூட இடித்து வச்சுருக்க இஞ்சியும் வெள்ளைப்பூடையும் சேர்த்துடலாம். அதுக்கு அடுத்தது நாம் இடித்து வச்சுருக்க சின்ன உள்ளியும் இது கூட சேர்த்துடலாம். சின்ன உள்ளிக்கு பதிலாக நீங்கள் பெரிய உள்ளி, அதாவது பல்லாரியும் சேர்த்துக்கலாம். இடித்து சேர்த்திங்கன்னா சீக்கிரத்தில் வெந்துடும், அந்த பச்சை மணம் டக்குன்னு மாறிடும். அந்த ரசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக இது கூட வெட்டி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வேக விட்டு நாம் ரசத்தோட அரைப்பை ரெடி பண்ணிட வேண்டியதுதான். தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு தான் நாம் அடுத்ததாக ரசத்தை ரெடி பண்ணணும். இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நல்லா வேக விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. நாம் சேர்த்துருக்க இஞ்சி, வெள்ளைப்பூடு, சின்ன உள்ளி, தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு பேஸ்ட் மாதிரி கிடச்சின்னா நம்ம ரசம் ஊற்றும் போது அதில் கசடாக இருக்காது. அது நல்லா ரசத்தோடு நல்லாவே மிக்ஸ் ஆயிடும். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கின பிறகு அடுத்ததாக நாம் கரைச்சி வச்சுருக்க புளியை இது கூட சேர்க்கணும். இப்போ தக்காளி, வெங்காயம், இஞ்சி, வெள்ளைப்பூடெல்லாம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நாம் கரைச்சி வச்சுருக்க புளியை இது கூட சேர்த்துடலாம். புளியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்க்கணும். நான் ஒரு 300 ml, பெரிய கப்புக்கு 1 கப்பு தண்ணியில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் புளியும் உப்பும் பார்த்து நம்ம தண்ணி தேவைன்னா கூட சேர்த்துக்கலாம். சமையலில் மஞ்சள் பொடி ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியை சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது உப்பு, 1 டீஸ்பூன் உப்பை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பும் புளியும் பார்த்துட்டு தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ நான் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இனிமேல் நாம் ரசத்தை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுடலாம். கொதிக்க ஆரம்பித்தோன்னா நாம் மூடியை எடுத்துடணும். நீங்கள் திறந்து வச்சு கூட ரசத்தை கொதிக்க விடலாம். மூடி வச்சிங்கன்னா சீக்கிரத்தில் கொதிச்சிடும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ரசத்தை பொறுத்தவரை நல்லா கொதிக்க விடக்கூடாது. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் காயப்பொடி சேர்த்துருக்கேன். ரசம் கொதித்து ஓரளவு வெட்டி கொதித்து வரும்போது நம்ம என்ன பண்ணணும், ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடணும். எப்போவுமே ரசத்துக்கு மல்லி இலை சேர்க்கணும். மல்லி இலை எப்போ சேர்க்கணும் பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு தான் மல்லி இலையை சேர்க்கணும். இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லி இலையை சேர்த்து மூடி வைக்க வேண்டியதுதான். இப்போ அருமையான பேச்சுலர் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு எந்த ரசப்பொடியும்
சேர்க்க தேவையில்லை. இதுக்கு நம்ம சேர்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா மெயினாட்டு நல்ல மிளகு, ஜீரகம், இஞ்சி, வெள்ளைப்பூடு, அடுத்து சின்ன உள்ளி தான். இவ்வளோ தான் மெயின் இன்க்ரீடியன்ஸாக சேர்த்துருக்கோம். ஒரு அருமையான பேச்சுலர் ரசம் ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அருமையான சமையல் குறிப்போடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.